வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்மையாகவே என்ன தேவை? நிறைய திறமை வேணுமா? நல்ல படிப்பு? இல்லை கை நிறைய பணமும் பின்னாடி ஒரு பெரிய சப்போர்ட்டும் வேணுமா? உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்கள். உங்ககிட்ட திறமை எல்லாமே நீங்கள் இன்னும் ஜெயிக்கலை? கண்டிப்பாக இல்லை. உங்ககிட்ட அறிவு இல்லாமையா நீங்கள் அமைதியாக இருக்கீங்க? அதுவும் இல்லை. அப்புறம் என்ன தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் பிடிச்சி வச்சிருக்கு? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். நான் இதை செஞ்சால் ஒரு வேளை தோற்று போயிடுவேணும் அப்படிங்கிற ஒரு பயம். என்னால் இதை உண்மையாகவே செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு சுய சந்தேகம். இந்த ரெண்டு விஷயந்தான் நம்ம மனசுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்ம வெற்றிக்கான எந்த ஒரு வேலையும் ஆரம்பிக்க விடாமல் நம்மளை தடுத்து நிறுத்துது. யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கனவுகள் வச்சுருப்போம். ஒரு புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சிருப்போம், ஒரு புது திறமையை கற்றுக்கணும்னு நினச்சிருப்போம், மேடையில் நின்று தைரியமாக பேசணும்னு நினச்சிருப்போம், இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துல அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் இது எல்லாத்தையும் யோசிக்கும்போது கூடவே சேர்ந்து வர்ற அந்த ஒரு பயம், மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, ஒரு வேளை தோத்துட்டா சிரிப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணம் தான் நம்ம காலை பிடிச்சி பின்னாடி இழுத்துடுது. ஒரு வெற்றி பெற்ற மனிதர்களுக்கும் சராசரியாக வாழ்ந்து முடிச்சிடுற மனிதர்களுக்கும் இடையே இருக்கிற ஒரே வித்தியாசம் திறமை கிடையாது, தைரியம் மட்டும்தான். இன்னைக்கு இந்த வீடியோ டேர் டு வின் அப்படிங்கிற புக்கோட சம்மரியிலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ வெறுமனே கேட்டுட்டு போகிற ஒரு சாதாரண மோட்டிவேஷன் கிடையாது. உங்கள் வாழ்க்கையோட பயத்தை வேரோட அறுத்தெறிஞ்சு உங்களை செயலில் இறங்க வைக்க போகிற ஒரு முழுமையான மாஸ்டர் கிளாஸ். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக கவனத்தோட கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க போகிற ரொம்ப முக்கியமான முடிவு இதுவாக தான் இருக்கும். நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பயம்னா என்ன? உளவியல் ரீதியாக பார்க்கும்போது பயம்ன்றது ரெண்டு வகையாக பிரியுது. முதலாவது இயற்கையான பயம், ரியல் த்ரெட். உதாரணத்துக்கு, நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது உங்கள் முன்னாடி ஒரு பாம்பு வருது, இல்லை வேகமாக ஒரு வண்டி வருது அப்படின்னா உங்கள் மூளை உடனே உங்களை எச்சரிக்கும், தப்பிச்சு ஓடு, உயிரை காப்பாற்றிக்கோன்னு சொல்லும். இது நம்ம உயிரை காப்பாற்ற இறைவன் கொடுத்த ஒரு பாதுகாப்பு அம்சம். ஆனால் ரெண்டாவது ஒரு பயம் இருக்குது, அதுதான் கற்பனை பயம், சைக்காலஜிக்கல் ஃபியர். நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா நஷ்டம் ஆகிடுமோ, நான் இந்த வேலையை விட்டால் வேறு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, நான் மேடையில் பேசும்போது வார்த்தை மறந்துடுமோ, இந்த மாதிரி ஆபத்துகள் எதுவுமே நிஜத்தில் நடக்கலை. ஆனால் நம்ம மூளை ஒரு வேளை இப்படி நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கற்பனையாக ஒரு உருவாக்கி நம்மளை ஒரே இடத்துல முடக்கி போட்டுடுது. உலகத்தில் 95% மனிதர்கள் தோற்று போகிறதுக்கு காரணம் அவங்களுக்கு திறமை இல்லாததுனால இல்லை, அவங்க மனசுக்குள்ள உருவாக்கிக்கிட்ட இந்த கற்பனை பயத்தால் மட்டும்தான். ஒரு சின்ன விஷயத்த யோசிச்சு பாருங்க. ஒரு யானை சின்ன வயசாக இருக்கும்போது அதை ஒரு மெல்லிசான சங்கிலியால் மரத்தில் கட்டி போடுவாங்க. அந்த குட்டியான அந்த சங்கிலியை உடைக்க பல தடவை முயற்சி பண்ணும், ஆனால் அதனால் உடைக்க முடியாது. இந்த சங்கிலியை நம்மளால் உடைக்க முடியாது அப்படின்ற விஷயம் அந்த குட்டியானையோட மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். சில வருஷங்கள் போகும், அந்த குட்டியான மிகப்பெரிய பலம் வாய்ந்த யானையாக மாறும். இப்போ நினச்சா ஒரே இழுப்பில் அந்த சங்கிலியை உடச்சி எறிய முடியும். அந்த யானையை இன்னமும் அதே மெல்லிய சங்கிலியில தான் கட்டி போட்டிருப்பாங்க. அது தப்பிக்க முயற்சியே செய்யாது. ஏன் தெரியுமா? நம்மளால முடியாது அப்படிங்கிற அந்த பழைய பயம் அதோட மனசுல இன்னும் அப்படியே இருக்கு. நாமளும் பல நேரங்களில் இந்த யானை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சின்ன வயசில் யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, பள்ளி பருவத்தில் நடந்த ஒரு சின்ன தோல்வி, இல்லை கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு இழப்பு, இதை வச்சுக்கிட்டு எனக்கு இது வராது, என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு நம்மளை நாமளே ஒரு சங்கிலியால் கட்டி போட்டு வச்சுருக்கோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? எனக்கு முதல்ல தைரியம் வரட்டும், அப்புறம் நான் வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு முதல்ல முழு நம்பிக்கையும் வரட்டும், அதுக்கப்புறம் நான் இதில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தைரியம் முதல்ல வராது, நீங்கள் செயலில் இறங்கும் போது தான் தைரியமே உருவாகும். இப்போ நீங்கள் நீச்சல் கற்றுக்கணும்னா கரையிலே உட்காந்துக்கிட்டு புத்தகத்தை படித்தா நீச்சல் கற்றுக்க முடியுமா? இல்லை எனக்கு நீச்சல் அடிக்கிற தைரியம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தண்ணிக்குள்ளே இறங்குவேன்னு சொன்னால் அது சாத்தியமா? கண்டிப்பாக இல்லை. நீங்கள் தண்ணிக்குள்ளே இறங்கி கையையும் காலையும் அசைக்க ஆரம்பிக்கணும். அப்போதான் அந்த பயம் போகும், நீச்சலும் வரும். வாழ்க்கையும் அப்படித்தான். நீங்கள் ஒரு காரை ஓட்ட போகிறீங்கன்னு வச்சுப்போம். காரோட சாவி உங்ககிட்ட இருக்குது, வண்டியில் ஃபுல் டேங்க் பெட்ரோல் இருக்குது, கார் ரொம்ப லேட்டஸ்ட் மாடல். ஆனால் நீங்கள் வண்டியில் உட்காந்துக்கிட்டு எனக்கு பயமாக இருக்குது, நான் கார் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அந்த கார் உங்களை எந்த இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகாது இல்லையா? உங்ககிட்ட இருக்கிற திறமை, அறிவு, படிப்பு, பணம் எல்லாமே அந்த பெட்ரோல் மாதிரி தான். ஆனால் அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலேட்டரை மிதிக்கிற அந்த முதல் அடி தான் தைரியம். உங்ககிட்ட எவ்வளவு தான் பெரிய கனவுகள் இருந்தாலும் அதை நோக்கிய முதல் அடியை நீங்கள் எடுத்து வைக்காத வரைக்கும் அந்த கனவுகளுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அப்போது இந்த பயத்தை எப்படி ஜெயிக்கிறது? சுய சந்தேகத்தை எப்படி உடைக்கிறது? நம்ம மனசை எப்படி வெற்றியை நோக்கி திருப்புறது? அதை பற்றி அடுத்த பகுதியில் விரிவாக பார்ப்போம். நம்ம கடந்த பகுதியில் பயத்தை பற்றி விரிவாக பார்த்தோம். இப்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் பயத்தை விடவும் ஆபத்தான ஒன்று, அதுதான் சுய சந்தேகம், செல்ஃப் டவுட்.
பயங்கிறது உங்களுக்கு வெளியில இருந்து வர சவால்களை பார்த்து ஏற்படுறது. ஆனா இந்த சுய சந்தேகம்ங்கிறது உங்களுக்குள்ளேயே இருந்து உங்களையே கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிற ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி உங்க மனசு உங்ககிட்ட என்ன சொல்லுது? உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, உன்னை விட திறமையானவங்க வெளியில நிறைய பேர் இருக்காங்க, நீ படிச்ச படிப்புக்கு இது சாத்தியமே இல்லை. இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்களை பார்த்து வேற யாராவது சொன்னா கூட நீங்க கோவப்படுவீங்க. ஆனா நீங்களே உங்களுக்குள்ள இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உளவியல்ல இதை நெகட்டிவ் செல்ஃப் டாக்னு சொல்லுவாங்க. நம்ம தினமும் நம்ம மனசுக்குள்ள 1000 வார்த்தைகள் பேசுறோம். அதுல பெரும்பாலான வார்த்தைகள் எதிர்மறையா இருக்கும்போது நம்ம மூளை அதை உண்மைன்னு நம்ப தொடங்குது. எனக்கு இங்கிலீஷ் பேச வராதுன்னு நீங்க 10 தடவை மனசுக்குள்ள நினைச்சா 11வது தடவை உண்மையாவே உங்களால பேச முடியாது. ஏன்னா உங்க மூளை உங்க சந்தேகத்தை உறுதிப்படுத்த வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த சுய சந்தேகம்ங்கிறது ஒரு பிறவி குணம் கிடையாது. அதை நாமளே நம்ம கிட்ட வளர்த்துக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம். அதை எப்படி உடைக்கிறது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். உங்க மனசுக்குள்ள ஓடுற அந்த எதிர்மறை சிந்தனைகளை எப்படி நிறுத்துறது? முதல்ல உங்க சிந்தனைகளை கவனிக்க ஆரம்பிங்க. எப்பெல்லாம் என்னால் முடியாது அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே வருதோ அப்போல்லாம் அந்த வாக்கியத்தை பாதியிலேயே நிறுத்துங்க. இனிமேல் என்னால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்போதைக்கு எனக்கு இது தெரியாது, ஆனால் கற்றுக்கிட்டா என்னால் கண்டிப்பாக செய்ய முடியும்னு மாற்றி சொல்லுங்கள். இந்த சின்ன வார்த்தை மாற்றம் தான் உங்கள் மூளையில் ஒரு மிகப்பெரிய நேர்மறை மாற்றத்தை உருவாக்கும். முற்றிலும் முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ உங்கள் மூளை கதவை சாத்திடும், யோசிக்கிறதே நிறுத்திடும். ஆனால் இதை எப்படி கற்றுக்கலான்னு நீங்கள் கேள்வி கேட்கும்போது உங்கள் மூளை அதுக்கான வழியை தேட ஆரம்பிக்கும். ரெண்டாவது விஷயம் சுயசான்று, ப்ரூஃப் ஆஃப் சக்ஸஸ். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைஞ்ச சின்ன சின்ன வெற்றிகளை ஒரு நோட் புத்தகத்தில் எழுதி வைங்க. நீங்கள் பள்ளி பருவத்தில் வாங்கின ஒரு பரிசாக இருக்கலாம், கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட ஒரு திறமையாக இருக்கலாம், இல்லை ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கடந்து வந்த விதமாக இருக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு சுய சந்தேகம் வருதோ அப்போல்லாம் அந்த நோட்டை எடுத்து படிங்க. இவ்வளவு சவால்களை கடந்து வந்த என்னால் இந்த சின்ன பிரச்சனையை ஜெயிக்க முடியாதா அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள தானாகவே பிறக்கும். அடுத்ததா இனி ஒரு முக்கியமான உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். உங்கள் சுய சந்தேகத்துக்கு நீங்கள் மட்டும் காரணம் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களும் தான். நீங்கள் சேர்ற 5 பேரை பொறுத்து தான் உங்கள் எதிர்காலம் அமையும்னு ஒரு பழமொழி உண்டு. உங்களை சுற்றி எப்போவுமே நெகட்டிவாக பேசுகிறவங்க, உங்கள் கனவுகளை பார்த்து கிண்டல் பண்ணுறவங்க, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு உங்களை மட்டம் தட்டுறவங்க இருந்தால் நீங்கள் எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும் உங்கள் சுய சந்தேகத்தை தாண்ட முடியாது. உங்கள் கனவுகளை புரிஞ்சுக்கிற மனிதர்களோட நேரத்தை செலவிடுங்க. உங்களை விட அதிகமாக யோசிக்கிற, அதிகமாக உழைக்கிற, உங்களை அடுத்த கட்டத்துக்கு ஊக்குவிக்கிற மனிதர்களை தேடி பிடிச்சு அவங்களோட நட்பை வளர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள் நேரில் அப்படிப்பட்ட மனிதர்கள் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. நல்ல நல்ல புத்தகங்களை வாங்கி படிங்க, நல்ல சிந்தனைகள் உள்ள வீடியோக்களை கேளுங்க. அதுவே உங்கள் சூழலை மாற்றி அமைக்கும். இப்போ நம்ம பயத்தையும் சுய சந்தேகத்தையும் எப்படி கையாளுறதுன்னு பார்த்தோம். அடுத்து வெறும் சிந்தனையோடு நிறுத்தாம அதை எப்படி செயலா மாத்துறது அப்படிங்கிறத பார்ப்போம். நாம இதுவரைக்கும் மனநிலையை பத்தி பார்த்தோம். ஆனா வெறும் நல்ல மனநிலை மட்டும் உங்களை ஜெயிக்க வச்சிடுமா? கண்டிப்பா இல்லை. உலகத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் காலையில நேர்மறை எண்ணங்களோட தான் கண் விழிக்கிறாங்க. ஆனா நைட் தூங்க போகும்போது அதே ஏமாற்றத்தோட தான் தூங்க போறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கிட்ட ஆக்ஷன் இல்லை. நம்மள நிறைய பேர் செய்கிற மிகப்பெரிய தவறு ஓவர் பிளானிங் அப்படின்னு சொல்லப்படுற அதிகப்படியான திட்டமிடுதல். ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாதக்கணக்கில் பிளான் பண்ணுவாங்க. நோட் புத்தகத்தில் கலர் பேனாவால் எழுதி வைப்பாங்க. யூடியூப்பில் 100 வீடியோக்களை பார்ப்பாங்க. ஆனால் நிஜத்தில் ஒரு சின்ன அடியை கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. இதோட பேர் பிளானிங் கிடையாது, இது தள்ளி போடுதலின் இன்னொரு வடிவம், அதாவது ப்ரொக்ராஸ்டினேஷன். எல்லாம் சரியாக அமையட்டும் அப்புறம் ஆரம்பிக்கிறேன்னு காத்துக்கிட்டு இருந்தால் வாழ்க்கை பூரா காத்துக்கிட்டே தான் இருக்கணும். உலகத்தில் பர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் என்னைக்கு செயலில் இறங்குறீங்களோ அன்னைக்கு தான் அது சரியான நேரம். சரி, அப்போ ஒரு பெரிய இலக்கை எப்படி அடையிறது? உதாரணத்துக்கு நான் 20 கிலோ எடையை குறைக்கணும், இல்லை நான் ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சா உங்கள் மூளை அந்த பெரிய இலக்கை பார்த்து பயப்படும். அச்சச்சோ இது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சேன்னு தள்ளி போட ஆரம்பிக்கும். அதுக்கு தான் இந்த சங்கிங் மெத்தட் அப்படிங்கிற உக்தியை பயன்படுத்தணும். உங்கள் பெரிய இலக்கை ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன தினசரி வேலைகளாக உடைங்க. 20 கிலோ எடையை குறைக்கணுங்கிறது தான் உங்கள் இலக்காக இருந்தால் இன்னைக்கு நான் 15 நிமிஷம் நடைப்பயிற்சி செய்வேன்றதை உங்கள் தினசரி செயலாக இருக்கணும். ஒரு புத்தகம் எழுதணுங்கிறது உங்கள் இலக்காக இருந்தால் இன்னைக்கு நான் ஒரு பக்கம் தான் எழுதுவேன்றது உங்கள் செயலாக இருக்கணும். இந்த சின்ன சின்ன செயல்கள், அதாவது மைக்ரோ ஹேபிட்ஸ்னு சொல்லுவோம், இந்த சின்ன சின்ன வேலைகளை நீங்கள் தினமும் முடிக்கும் போது உங்கள் மூளையில் டோபமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சுரக்கும். அது உங்களுக்கு ஒரு விதமான மனநிறைவையும் அடுத்த கட்ட வேலையை செய்கிறதற்கான உற்சாகத்தையும் கொடுக்கும். பெரிய வெற்றிகள் எல்லாமே ஒரே நாளில் கட்டப்பட்ட கோட்டைகள் கிடையாது. அது தினமும் சரியாக அடுக்கி வைக்கப்பட்ட சின்ன சின்ன செங்கற்களின் கூட்டுத்தொகை தான். அடுத்ததா நம்ம ஒரு செயலில் இறங்கும் போது நமக்கு வர்ற மிகப்பெரிய எதிரி கவனச்சிதறல்.
ஒரு முக்கியமான வேலையை செய்ய உட்காருவோம், உடனே ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்ப்போம், வாட்ஸ்அப் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவோம். கடைசியில் பார்த்தா 2 மணி நேரம் வீணாக போயிருக்கும். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலை அப்படியே தான் இருக்கும். இதை தவிர்க்கிறதுக்கு டீப் ஒர்க் அப்படிங்கிற முறையை பயன்படுத்துங்க. தினமும் குறைஞ்சது 90 நிமிடங்கள், அதாவது 1.5 ஹவர்ஸ் உங்கள் ஃபோனை சைலண்ட்டில் போட்டுட்டு வைஃபையை ஆஃப் பண்ணிவிட்டு உலகத்தோட எந்த தொடர்பும் இல்லாமல் ஒரே ஒரு வேலையில் மட்டும் முழு கவனத்தையும் செலுத்துங்க. இந்த 90 நிமிட டீப் ஒர்க் உங்களை மற்ற 99% மனிதர்களை விட பல மடங்கு வேகமாக முன்னாடி கூட்டிகிட்டு போகும். ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, திட்டம் தீட்டுறது உங்கள் வரைபடம், ஆனால் நடைபயிற்சி செய்கிறது தான் உங்கள் பயணம். வரைபடத்தை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருந்தா தூரத்தை கடக்க முடியாது, நடக்க ஆரம்பிங்க. அடுத்த பகுதியில் இந்த செயல்பாட்டை எப்படி தொடர்ச்சியாக கொண்டு போவது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம முந்தைய பகுதியில் இலக்குகளை எப்படி உடைச்சு செயல்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம சந்திக்க போகிற அடுத்த சவால் கன்சிஸ்டன்சி. நம்மள நிறைய பேர் புது வருஷம் பிறந்தாலோ இல்லை ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தாலோ ரொம்ப ஆவேசமாக களத்தில் இறங்குவோம். முதல் நாள் 4 மணி நேரம் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, 5 மணி நேரம் புத்தகத்தை படிப்போம். ஆனால் 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா ஆளே ஆஃப் ஆகிடுவாங்க. இது ஏன் இப்படி இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அவங்க தீவிரத்தை நம்பினாங்க, தொடர்ச்சியை மறந்தாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நாளில் 10 மணி நேரம் பல் தேய்ச்சிட்டு அடுத்த ஒரு மாதத்தில் பல் தேய்க்காமல் இருந்தால் பற்கள் சுத்தமாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஆனால் தினமும் வெறும் 2 நிமிஷம் பல் தேய்க்கும் போது பற்கள் ஆரோக்கியமாக இருக்கும். வெற்றியும் அப்படி தான். ஒரே நாளில் 10 மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு அப்புறம் ஓய்வு எடுக்கிறத விட தினமும் 1 மணி நேரம் இடைவிடாமல் தொடர்ந்து உழைக்கிறவன் தான் கடைசியில் ஜெயிக்கும். ஆரம்பத்தில் வேகம் முக்கியம் இல்லை, விவேகமான தொடர்ச்சி தான் முக்கியம். நீங்கள் தினமும் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, எனக்கு இந்த துறையில் அனுபவம் இல்லை, திறமை இல்லை, நான் எப்படி தைரியமாக இறங்குறது? இங்கே தான் பல பேர் ஒரு மிகப்பெரிய தப்பு கணக்கு போடுறாங்க. திறமை வந்த பிறகு தான் நான் வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்கிறது, எனக்கு நோய் குணமாகட்டும் அப்புறம் நான் மருந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. திறமைங்கிறது நம்ம பிறப்பிலேயே வர்ற விஷயம் இல்லை, அது நீங்கள் செய்கிற செயலுக்கு பின்னால் தான் உருவாகும். இன்றைக்கி உலக புகழ் பெற்ற பேச்சாளராக இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களோட முதல் மேடை பேச்சில் தடுமாறி தான் இருப்பாங்க. இன்றைக்கி தொழிலதிபராக இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களோட முதல் பிஸ்னஸில் கண்டிப்பாக நஷ்டத்தை சந்திச்சிருப்பாங்க. முதல் தடவை செய்யும் போது யாருக்குமே சிறப்பாக வராது, அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ஆனால் எனக்கு வரலன்னு நிப்பாட்டாமல் தொடர்ந்து செய்யும்போது உங்கள் மூளை அந்த வேலையை கற்றுக்கிட்டு திறமையை வளர்த்துக்கும். அதனால் எப்பவும் எனக்கு தெரியாதுன்ற காரணத்தை சொல்லி ஒதுங்காதீங்க. செய்ய செய்ய கற்றுப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட களத்தில் இறங்குங்க. கணிதத்தில் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே விஷயம் உங்கள் வாழ்க்கையில் சுய முன்னேற்றத்துக்கும் பொருந்தும். நீங்கள் தினமும் உங்கள் திறமையில், உங்கள் அறிவில், உங்கள் உடம்புல வெறும் 1% முன்னேற்றம் அடைஞ்சால் போதும். முதல் நாள் மாற்றம் தெரியாது, முதல் வாரம் பெருசாக வித்தியாசம் புரியாது. ஆனால் தொடர்ந்து 365 நாட்கள் நீங்கள் தினமும் 1% முன்னேறினா வருஷத்தோட கடைசியில் நீங்கள் பழைய நிலையை விட 37 மடங்கு 37 டைம்ஸ் உயர்ந்திருப்பீங்க. இதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட்ஸோட சக்தி. நம்மள பெரும்பாலான மனிதர்கள் ஒரு மாசத்துல பெரிய மாற்றம் வரலன்னு ஏமாந்து வேலையை பாதியிலேயே விட்டுடுவாங்க. ஆனா யார் ஒருத்தன் பலனை எதிர்பார்க்காம விதையை விதைச்சு தினமும் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கானோ அவன் தான் கடைசியில மிகப்பெரிய விருட்சமா வளர்ந்து நிற்பான். அடுத்த பகுதியில இந்த பயணத்துல வர தோல்விகளையும் தடைகளையும் எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட்ஸ்ல செயல்பாடு, தொடர்ச்சி, கூட்டு வளர்ச்சி பற்றி விரிவாக பார்த்தோம். ஆனால் இந்த வழியில் நீங்கள் பயணிக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க போகிற ஒரு விஷயம் தோல்வி. பெரும்பாலான மக்கள் தங்களோட பயணத்தை பாதியிலேயே கைவிடுறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க தோல்வியை ஒரு முடிவு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தோல்விங்கிறது உங்கள் பயணத்தோட முற்றுப்புள்ளி கிடையாது, அது ஒரு கற்பித்தல் மையம். உலகத்தில் தோற்காத மனிதன் அப்படின்னு யாருமே கிடையாது. தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 1000 முறை தோல்வி அடைஞ்சாருன்னு நம்ம படிச்சிருப்போம். அவர்கிட்ட ஏன் 1000 முறை தோற்று போனீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் 1000 முறை தோற்கலை, பல்பு எரியாத 1000 வழிகளை கண்டுபிடிச்சேன்னு சொன்னார். இதுதான் மனநிலை மாற்றம். நீங்கள் ஒரு வேலையை செஞ்சு அதில் எதிர்பார்க்காத பலன் கிடைக்கலன்னா நான் தோத்துட்டேன்னு நினைக்காதீங்க. இந்த வழியில் போனால் ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன்னு நினைங்க. தோல்விகளை அனுபவங்களாக மாற்றிக்கிறவன் தான் கடைசியில் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுறான். தோல்விகளையும் தடைகளையும் தாண்டி முன்னேற நமக்கு தேவை மன உறுதி. வாழ்க்கை எப்போதுமே நீங்கள் நினச்ச மாதிரி போகாது. திடீர்னு ஒரு நிதி நெருக்கடி வரலாம், நீங்கள் ரொம்ப நம்பின ஒருத்தர் உங்களை ஏமாற்றலாம், உடல்நலை குறைவு வரலாம், இல்லை நீங்கள் மாதக்கணக்காக உழைச்ச ஒரு ப்ராஜெக்ட்
கை நழுவி போகலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது ஒரு சாதாரண மனிதன் முடங்கி போய் உட்கார்ந்துருவான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு புலம்ப ஆரம்பிச்சிடுவான். ஆனால் மன உறுதி உள்ள ஒரு மனிதன் என்ன பண்ணுவான் தெரியுமா? சூழ்நிலையை குறை சொல்கிறத நிறுத்திட்டு இப்போ என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் அடுத்து என்ன செய்யணும்னு யோசிப்பான். வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது முக்கியம் இல்லை, நடக்கிற விஷயத்துக்கு நீங்கள் எப்படி எதிர்வினை ஆற்றுறீங்க, அதாவது எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்கிறது தான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்குது. வெற்றி பெற்ற மனிதர்கள் யாருமே குருட்டுத்தனமாக தைரியத்தை மட்டும் வச்சு இறங்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான குணம் இருக்கும், அதுதான் ப்ரிப்பரேஷன். உங்கள் வாழ்க்கையில் எந்த நேரம் என்ன வேணாலும் நடக்கலாம். எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வரலாம், பிஸ்னஸில் சின்ன சின்ன பின்னடைவு வரலாம். அதுக்கு நீங்கள் மனதளவிலும் நிதி அளவிலும் தயாராக இருக்கணும். உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது பதட்டப்படாமல் இருக்கிறது தான் உண்மையான தைரியம். எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதும் இதில் வர்ற மிக மோசமான பின்னடைவு என்னவா இருக்கும்னு யோசிங்க. அந்த பின்னடைவு வந்தால் நான் அதை எப்படி சமாளிப்பேன்னு திட்டத்தை முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ உங்ககிட்ட ஒரு பேக்கப் பிளான் இருக்கோ அப்போது உங்கள் மனசு பயப்படாது, தைரியமாக களத்தில் இறங்கி போராடும். இப்போ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். உங்ககிட்ட இருக்கிற பெரிய பெரிய கனவுகள், லட்சியங்கள், நம்பிக்கைகள் இது எல்லாமே ஒரு சக்தி வாய்ந்த காரோட பெட்ரோல் மாதிரி. ஆனால் காரோட டேங்க்ல எவ்வளவு தான் ஃபுல்லாக பெட்ரோல் இருந்தாலும் நீங்கள் சீட்டில் உட்காந்து ஸ்டேரிங்கை பிடிச்சு ஆக்சிலேட்டரை மிதித்து வண்டியை ஓட்டலைன்னா அந்த கார் ஒரே இடத்துல தான் நிற்கும். இங்கே வண்டியை ஓட்டுறது அப்படின்றது தான் உங்களுடைய செயல். நீங்கள் எத்தனை புத்தகங்கள் வேணால் படிக்கலாம், எத்தனை மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் வேணால் பார்க்கலாம், ஆனால் இந்த வீடியோ எல்லாம் கேட்டு முடிச்ச அப்புறம் நீங்கள் எடுக்க போகிற அந்த ஒரே ஒரு செயல் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகுது. பாதை கரடு முரடாக இருக்கலாம், இடையில் வண்டி பஞ்சர் ஆகலாம், மழை வரலாம், புயல் வரலாம், ஆனால் வண்டியை நிறுத்தாமல் மெதுவாவது முன்னாடி நகர்த்திக்கிட்டே வருங்க. நகர்றவன் மட்டும்தான் கடைசியில் தன்னுடைய இலக்கை அடைவான். நம்மள பல பேரோட வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற இன்னொன்று நம்மளுடைய பாஸ்ட், அதாவது கடந்த காலம். நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் செஞ்சு நஷ்டமாச்சு, நான் அன்னைக்கு அந்த பரீட்சையில் தோத்துட்டேன், என்னை எல்லாரும் அவமானப்படுத்திட்டாங்க. இப்படி கடந்த கால தவறுகளையும் இழப்புகளையும் சுமந்துக்கிட்டே நீங்கள் எதிர்காலத்தை நோக்கி ஓட முடியாது. அது உங்கள் முதுகில் கட்டப்பட்ட ஒரு பெரிய பாறை மாதிரி. அதை கீழே இறக்கி வைக்காத வரைக்கும் உங்களால் வேகமாக ஓடவே முடியாது. கடந்த காலத்தை உங்களால் மாற்ற முடியாது, ஆனால் வரப்போகிற எதிர்காலத்தை உங்கள் கையில் இருக்கிற இன்றைய நாளில் கண்டிப்பாக மாற்ற முடியும். நேற்று என்ன நடந்துச்சுங்கிறது முக்கியம் இல்லை, இன்றைக்கி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறது தான் முக்கியம். உங்கள் பழைய அத்தியாயத்தை முடிச்சுட்டு புது அத்தியாயத்தை எழுத ஆரம்பிங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எத்தனையோ விஷயங்களை பார்த்தோம். பயத்தோட நிஜ முகம் என்ன, சுய சந்தேகத்தை எப்படி உடைக்கிறது, இலக்குகளை எப்படி சின்ன சின்ன வேலைகளாக மாற்றுறது, தொடர்ச்சியான உழைப்பும் கூட்டு வளர்ச்சியும் தரும் பலன் என்ன, தோல்விகளை எப்படி கையாளுவது, இது எல்லாமே உங்கள் கைக்கு வந்தாச்சு. இப்போது பந்து உங்கள் கோட்டில் தான் இருக்குது. இந்த வீடியோ முடிஞ்ச உடனே ஃபோனை உரமாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. என் வாழ்க்கையில் நான் பயந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிற அந்த ஒரே ஒரு வேலை என்னன்னு யோசிங்க. அது ஒரு கால் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு மின்னஞ்சல் அனுப்புறதா இருக்கலாம், ஒரு படிவத்தை நிரப்புறதா இருக்கலாம், இல்லை ஜிம்முக்கு போகிறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கே இப்போவே அதை நோக்கி உங்கள் முதல் அடியை எடுத்து வைங்க. தைரியங்கிறது பயம் இல்லாத நிலைமை இல்லை, பயத்தையும் தாண்டி செயல்படுறது தான் உண்மையான தைரியம். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன தீப்பொறி ஏற்றியிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற நண்பர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மோட்டிவேட் யுவர் செல்ஃப் நவுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.